அன்பிற்குரிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வல்லமை மிக்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வர இருக்கின்றது. அந்த யோகம் எந்த கிரகங்களின் அடிப்படையில், எந்த கிரகங்களின் இணைவினால், எந்த பாவகத்தில் இணைவதால் இந்த ராஜயோகம் வருது, இந்த குருச்சந்திர யோகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த 2 நாட்களில்தான் இந்த குருச்சந்திர யோகம் ஏற்படுகின்றது. இந்த குருச்சந்திர யோகத்தை ராஜயோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒரு ராஜ வாழ்க்கையா உனக்கு எப்படி ஐயா? இப்படி நேற்று வரைக்கும் நீ ஒரு மிகப்பெரிய ஏழையாக இருந்த, இன்று மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், திடீர்னு ஒரு பணக்காரன் ஆயிட்டான்னு சொல்கிறோம்னா, திடீர் லட்சாதிபதி, திடீர் கோடீஸ்வரன், பல சொத்துக்களுக்கு அதிபதி, இந்த குருச்சந்திர யோகத்தால் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு. அதனால தான் குரு பகவான் தன செல்வங்களுக்கு அதிபதி இல்லையா, பொன் பொருளுக்கு அதிபதி. உயரிய அந்தஸ்து கௌரவத்துக்கு குருதான் பொறுப்பு. நல்ல ஒரு வழித்தடங்களை அமைச்சு கொடுப்பது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல வழி காட்டுறாரு அப்படின்னு சொன்னால், ஜோதிட சாஸ்திரம் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண ஆளே அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஐயா நீ செய்வது தவறு, நீ செய்தது சரி, நீ இந்த வழியில் பயணித்து போ, நீ இப்படி இருப்ப, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யாத, இந்த மாதிரி விஷயங்களை நீ செய், நல்லது எது கெட்டது எது, இது நல்லது இதை செய், இது கெட்டது இதை விட்டுரு, இப்படின்னு சொல்லி அறிவுரைகள் சொல்லி, அந்த அறிவுரைகள் சொல்வதன் மூலயமாக நமக்கு அருளாசிகளை வழங்கக்கூடியவர்கள் குருமார்கள் அப்படிங்கிறதுனால, அதனால தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குருவுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆக இங்கே குரு வலிமை பெற வேண்டும். அப்படி என்றால் கடகராசி உச்ச வீடு, இங்கே சந்திரனுக்கு அது ஆட்சி வீடு, கால சக்கரத்துக்கு 4வது வீட்டில் இந்த குருச்சந்திர யோகம் உருவாகின்றது. 4ஆம் இடம் எந்த இடம் ஐயா? தாயை பற்றி சொல்லக்கூடிய இடம், தாயின் அன்பு, தாயின் பாசம், தாயின் கருணை, பிள்ளைகளுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணி அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய அந்த ஸ்தானம்தான் இந்த 4ஆம் இடம். அங்கே சந்திரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது, குருவும் அங்கே இணைந்து உச்சம் பெறுகின்ற பொழுது, இந்த அற்புதமான குருச்சந்திர யோகம் நமக்கு வேலை செய்ய போகிறது. அந்த 2 நாட்களில் முதல்ல அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நபர்கள் கடகராசி நண்பர்கள். கடகராசி நண்பர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, என்ன தேவைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, உங்கள் கையில் என்ன கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்வாக நடக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான நாட்கள் தான் அந்த 2 நாட்கள். நேர குருவும் சந்திரனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை தான் பார்ப்பாங்க. வியாபார தொடர்பில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நல்ல ஆதாயம். இது வரைக்கும் தொழில் நல்லா ஓடலையா, நானும் வியாபாரம் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை. இப்போ பாருங்கள், இந்த 2 நாளில் அபரிதமான லாபம் கிடைக்கும், அபரிதமான லாபம் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒத்துழைப்போடு இருப்பாங்க. அங்காளி பங்காளிகள் கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒற்றுமையோடு இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அற்புதமான செல்வ வளத்தை இந்த கடகராசிக்கு குருவும் சந்திரனும் இணைந்து கொடுக்க இருக்கின்றார்கள். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான சுகஸ்தானம். அப்போ சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா. அப்போ இந்த கடகராசி நண்பர்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். ஒரு சுகபோகமான லக்ஸுரியஸான வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆவீர்கள். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அந்த 2 நாட்களில் எதிர்பாராத விதத்தில் பணம் கைக்கு வந்து எதிர்பாராத விதத்தில் அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய அமைப்பு, அந்த மிகப்பெரிய வலிமை அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடைச்சிரும். இது வரைக்கும் நம்ம குட்ட குனிஞ்சுக்கிட்டே கிடந்தோம், இனி நிமிர்றதான் நமக்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எவங்களையும்
துணிஞ்சு எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த வலிமை உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ்னாலும் பார்த்துருவோம் ஐயா. எப்படி எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குனாலும் பார்த்துருவோம், நீ வழக்கு போடு, நான் ஒத்தையா நின்று சந்திக்கிறேன், வேணா நீ நேரில் வந்து மோதிப்பாரு, நான் உன்னை ஒத்தையிலே சந்திக்கிறேன். இப்படி எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய வலிமையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். துணிஞ்சு எதையும் செய்வீங்க. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு இதெல்லாம் ஒரு ராஜயோகம்தான். உங்களை வெல்வதற்கு யாரால முடியாது. அரசனை வெல்வதற்கு யார் ஐயா? அரச பலம் அசுர பலம் ஐயா உங்களுக்கு. அதனால் சந்திரன் துரிதமாக செயல்படுவார். துரிதமாக செயல்பட்டு பணம் பொருளை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும். ஆக எதிரியை பற்றி கவலையே படாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனைக்காக நீங்கள் தீர்க்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த 2 நாட்களில் கண்டிப்பாக தீரும். இது கடகராசிக்கு நடந்தே தீரும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களே, இந்த 2 நாளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த செல்வங்கள், நீங்கள் எந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு எந்த சிக்கல்களால் நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் தவிச்சு அதிலிருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்காக போராடிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் அந்த 2 நாளில் சாதிச்சு வெளியே வருவீங்க. எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சனை தவிடுபடி ஆக்கிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த 2 நாட்களில். 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றாரு. உங்களுக்கு 3-6க்குரிய குரு பகவான் அங்கே 10ல் உச்சம். கடின உழைப்பால் வெற்றியை பெறக்கூடிய ஜாதகர்கள் ராசிக்காரர்கள் யார் என்று கேட்டால் துலாம் ராசி நண்பர்கள். யாராக இருக்கட்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு நிகர் உங்களுக்கு நீங்களே. யார் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிறது துணிஞ்சு செயல்பட போகிறீங்க. துணிஞ்சு செய்யுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. எதையுமே துணிச்சலாக கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கிட்ட என்ன பேசணும் பார்த்து தான் பேசுவீங்கன்றது துலாம் ராசி நண்பர்கள். ஆனால் ஒரு கணம் உங்கள் மைண்டை மட்டும் டைவர்ட் பண்ணி விட்டுறாதீங்க. மைண்டை ஒரே நிலையில் வச்சுட்டு போங்க. ஒரு லட்சியம் குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேறும். அப்போ 10ஆம் இடம் ஜீவனம் தொழில் வலுப்பெறுகின்ற பொழுது உங்களுக்கான ராஜ பதவியும் சில பேருக்கு கிடைக்கும். வேலையே இல்லை, வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த குருச்சந்திர யோகத்தின் இந்த 2 நாட்களில் எங்கிருந்தாவது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு செய்தி கிடைக்கும். கண்டிப்பாக போய் வேலைக்கு சேர்ந்துருவீங்க, வருமானத்தை பார்த்துருவீங்க. அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது போய் முடிகிற இடமும் சரியாக தான் இருக்கும். வில்லிலிருந்து அம்பு புறப்படுற போது கரெக்டாக நேராக புறப்பட்டுச்சுன்னா கட்டாயம் அந்த இலக்கை நோக்கி கரெக்டாக பாஞ்சிடும். வில்லிலிருந்து அம்பு போகிறபோதே கோணல் மாலனா பண்ண எப்படி இலக்கை அடைய முடியும்? ஆனால் இங்கே துலாம் ராசி நண்பர்களுக்கு வில்லிலிருந்து அம்பு கரெக்டாக நேராக பாய போகுது. நீங்கள் என்ன நினச்சி எந்த லட்சியம் எந்த குறிக்கோளுக்காக இருக்கின்றதோ அதை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குருச்சந்திர யோகம். பொருளாதாரத்தில் சிறப்பு, நிதிநிலையில் சிறப்பு, உங்களை மிஞ்ச யாருமே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணி வெளியே வருவீங்க. எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸ் வம்புடுக்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. யாருடைய ஜாதகத்திலெல்லாம் குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வளம் வரும். எப்பேற்பட்ட பிரச்சனை மீண்டும் வெளியே வருவீங்க அப்படிங்கிறது தான். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது ஐயா, கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சந்திர தசை சந்திர புத்தியோ, குரு தசையில் சந்திர புத்தியோ, சந்திர தசையில் குரு புத்தியோ, குரு தசை இந்த மாதிரி போய்கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெற்றி கிடைச்சிடும், புரியுதுங்களா? அதனால் குருச்சந்திர யோகத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், மகர ராசி. மகர ராசிக்கு நேர 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்றார்கள். மகர ராசியை 7ஆம் பார்வையாகவே பார்ப்பார்கள். மகர ராசி நண்பர்களை அந்த 2 நாள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான பிரச்சனைகள் தீருது, உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுது. நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட வேலைகளெல்லாம் தூசி தட்டி எடுத்து துரிதமாக செயல்பட்டு முடிக்க போகிறீங்க. தூர்தேச பயணங்கள்லாம் நல்லது ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. சந்திரன் 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பெற்று வலுவாக இருக்க போகிறார். உங்களுக்கு மகர ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கே 7லே உச்சம் பெற்று இருக்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி நிலக்கை நோக்கி பாஞ்சி ஜெயிக்கத்தான் போகிறீங்க.
தடை தாமதங்களை எல்லாம் உடைத்தேறிய போகிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆக பொன்பொருள் செல்வாக்கியத்தை குரு தருவார். எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் அவ்வளவும் சம்பாதிப்போம். ஆனால் மகர ராசி நண்பர்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த 2 நாட்களில் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியதற்கு, வாங்க வேண்டியதற்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, ஜாமீன் பிரச்சனை, பணம் போட்டேன் வரல, அது இது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, லைஃப் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, பிஸ்னஸ் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, இப்படி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாம் சால்வடாகி வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு அந்த 11, 12ஆம் தேதிகள். புரியுதுங்களா? ஒரு வலிமை மிகுந்த நாட்கள். அதான் ராஜயோகம் சொல்லிட்டனே, காசு பணங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு. நிச்சயமாக அழகான அலங்கரிக்கப்பட்ட சாந்தமான தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், அவர்களையெல்லாம் வணங்கி வழிபடுங்கள். ஒரு மகாலட்சுமி யோகம். அதான் சொல்ல, குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் குருசந்திர யோகம். அதாவது கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது. கஜகேசரி யோகம் என்றால் யானை பலம், சிங்க பலம். ஆனால் அதை தாண்டி ஒருபடி மேலே போய் அதற்கும் உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த குருசந்திர யோகம். சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தான் இந்த குருசந்திர யோகம். புரியுதுங்களா? அப்போ பணம், பொருள், செல்வாக்கியம் தான் நமக்கு அவசியம் தேவை. ஒரு பேங்கில் லோன் போட்டு கடனை அடைக்க முடியல, இன்றைக்கி பேங்க்காரன் சிகில் வைக்கிற மாதிரி நம்ம சொத்தை ஜப்தி பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துகிட்டு இருக்குன்னா, கட்டாயம் அந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த பணம் அந்த தவணைத்தொகையை செலுத்தி மீட்டிடுவீங்க. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா கூட நீங்கள் பேசி எடுத்து அதை சரி பண்ணிடுவீங்க. வில்லங்கங்கள் சரி பண்ணக்கூடிய அமைப்பு தான். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு என் பக்கம்தான் சாதகமாக தீர்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்டாயம் உங்கள் பக்கம்தான் சாதகம். புரியுங்களா? அப்பேற்பட்ட அற்புதமான யோகத்தில், ராஜ யோகத்தில் மகர ராசி நண்பர்களும் இருக்கின்றீர்கள் ஐயா. ஆக கடகம், துலாம், மகரம் உங்களுக்கெல்லாம் அற்புதமான யோக காலம்னு நினச்சிக்கோங்க. அடுத்ததாக கடைசியில் மேஷராசி நண்பர்கள். மேஷ ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெற்று விட்டது. அப்போ 4ஆம் இடம் தாய்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இங்கே என்னது, உயர்கல்வி, உயர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, தாய் வழி சொத்துக்கள் மூலமாக, தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, அதாவது நமக்கு தாய் வழி மூலமாக சொத்துக்கள் வர வேண்டி இருக்கிறதுனால அதை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, நமக்காக என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க நமது பெற்றோர்கள். இந்த மேசராசியினுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதை அனுபவிக்கிற யோகிதை உங்களுக்கு உண்டு. புரியுங்களா? அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெற்று விட்டால் வீடு, மண்மனை யோகங்கள் அப்படிங்கிறது, வண்டி, வாகன, சொத்து பத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள். அதே மாதிரி மேசராசியில் ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், பேங்கில் கேஷியராக இருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பணப்பிரச்சனைக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. கட்டுக்கட்டாக பணத்தை என்றான எனக்கு சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கிது அப்படின்னா ஒரு எக்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால் அந்த தொழில்முறை வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் மேசராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மேசராசிக்கு குரு பாக்கியாதிபதி இல்லையா, அவர் உச்சம் பெறுகின்றார். நல்ல விஷயம்தான். ஆக இப்படியான ஒரு அற்புதமான யோகத்தில் இந்த 4 ராசிக்காரர்கள் இருக்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு நண்பர்களே. அப்போ 11, 12 இந்த 4 ராசிக்காரங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் யோகத்தை தரக்கூடியது. அது எப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குமோ அப்படியெல்லாம் நடக்கும். புரியுங்களா? எப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குமோ அப்படியெல்லாம் நடக்கும். பொது இடங்களில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயரும் ஐயா. இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை வசைப்பாடினார்களோ, யாரெல்லாம் உங்கள் சொல்வாக்க கேட்கலையோ, அவங்களாம் இப்போ கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் ஒண்டி வருவாங்க. ஒரு மதிப்பு மரியாதையோடு நடந்துக்குவாங்க. அந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு ஊன்ற விதை தான் நல்லா முளைச்சி பெரிய மரமாகி பலன் கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். அப்படிங்கிறனால உங்களுக்கான ஒரு சுபத்துவமான அந்த நாட்களை மறக்காமல் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.